அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட வாழ்க்கை ரகசியம், குணாதிசயங்கள் என்ன, இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம், அதிர்ஷ்டமான எண்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ராசி பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிறைய பேர் ராசி பலன் உங்களுக்கு நிறைய ஒத்து போகுதுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் தற்போதைய கிரகநிலைப்படி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆடி மாத கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழில் ரீதியாக, பணவரவு, குடும்பம், ஆரோக்கியத்துக்கு எல்லாமே சொல்லுவோம். கடைசியில் நட்சத்திர பலனையும் சொல்லியிருக்கோம். நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது போகலைன்னு சொல்லி. நம்ம சொல்கிறது பொதுவான ராசி பலன் பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு ஒத்து போகாது. 100ல் பாதி பேருக்கு ஒத்து போகலாம், பாதி பேருக்கு ஒத்து போகாது. ஏன்னா அவங்க பிறந்த ஜாதகப்படி என்ன இருக்குமோ சிலருக்கு அதுதான் நடக்கும். தசாபுத்திகள் வேறு இருக்கும், லக்னங்கள் வேறு நடக்கும். ராசி எல்லாருமே ஒன்றா இருப்பீங்க, சரிங்களா? இந்த ராசி பலன் எல்லாருக்குமே ஒத்து போகும்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இது ஒரு பொதுவான ராசி பலன் கணிப்பு தான், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்குங்க. இவங்க பேசுகிற விதமும் பழகக்கூடிய விதமும் மற்றவங்கள ஈர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே மனசை திறந்து இவங்க பேச மாட்டாங்க. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களோட உண்மையான எண்ணங்களையே பகிர்வாங்க. சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கை இவங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தரும். அதனால் மற்றவங்கள விட இவங்க விரைவாக முதிர்ச்சி அடைவாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்குங்க. கடைசி நேரத்தில் வாய்ப்பு தள்ளி போகிறது போல தோணும். ஆனால் அந்த தாமதமே பின்னாடி பெரிய நன்மையாக இவங்களுக்கு மாறும். பல நேரங்களில் என்னால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்களையே பின்னாடி இவங்க சாதிச்சு காட்டுவாங்க. 28 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இவங்களுக்கு தொடங்கும். 32 முதல் 40 வயசுக்குள்ள தொழில், வருமானம், சமூக மரியாதை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களோட குணாதிசயம் கேட்டிங்க அப்படின்னா மன உறுதி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு முறை ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. இதை செய்யணும்னு நினச்சா அதை சாதிச்சு காட்டுற வரைக்கும் வேறு விஷயத்துக்கு இவங்க மாறவே மாட்டாங்க. பொய் பேச இவங்களுக்கு விருப்பமே இருக்காதுங்க. பொய் பேசாமல் யாரும் இருக்க முடியாது வாழ்க்கையில். இருந்தாலும் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. கட்டாயத்துக்காக வேணால் ஏதாவது செய்யலாம், மற்றவங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் அதை பற்றி பெருமை பேச மாட்டாங்க. சிலர் ஏதாவது உதவி செஞ்சுட்டு அதையே தம்பட்டடித்து தற்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காதுங்க. இவங்க தங்களோட குடும்பத்தை பாதுகாக்க எந்த அளவுக்கும் போவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. கோபம் வந்தால் அமைதியை விலகி போயிடுவாங்க. ஆனால் மனசில் நடந்ததை மறக்க ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த விஷயத்தையே நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சத்தம் போட்டு கத்தி பேசி சண்டை போடுறதுங்கிறத இவங்க அதிகம் செய்ய மாட்டாங்க. கோபம் வந்துட்டால் அமைதியாக போயிடுவாங்க. படிப்பில் நல்ல திறமை இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் ஆரம்பத்தில் கவன சிதறல் ஏற்படும். இவங்களுக்குன்னு விருப்பமான பாடத்தை தேர்ந்தெடுத்தால் சிறந்த சாதனையாளராக இவங்க வருவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலை, காவல்துறை, இராணுவம், வங்கி, கணக்கு பிரிவு, சட்டத்துறை, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், கட்டுமான தொழில், விவசாயம், சொந்த தொழில், யூடியூப், டிஜிட்டல் மீடியா, சமூக ஊடக உள்ளடக்கம்லாம் உருவாக்கம், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு சொல்லலாம். தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் துறைகளில் இவங்க சிறப்பாக செயல்பட முடியும். திருமணத்தில் சிலருக்கு தாமதம் இருக்குங்க. ஆனால் நல்ல துணை கிடைச்சாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்க அன்பை வெளிப்படையாக காட்டாமல் செயல்களால் வெளிப்படுத்தக்கூடியவங்க. அதனால் சில நேரங்களில் இவங்களை புரிஞ்சுக்கிறது துணைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இவங்களை திருமணம் பண்ணுறவங்க கஷ்டம்தான். இவங்களை சீக்கிரத்தில் புரிஞ்சிக்கவே முடியாது. பாசத்தை செயலில் காட்டக்கூடியவங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க மன அழுத்தத்தை அதிகமாக மனசில் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. போதுமான ஓய்வு, சீரான உணவு, நடைப்பயிற்சி இதெல்லாம் உடல் மற்றும் மனநலத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப உதவும். இதை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு, மெரூன், மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 7, 9.
இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆன்மீக நம்பிக்கையில் சிறப்பாக கருதப்படுறது முருகப்பெருமான், சிவபெருமான், துர்க்கையம்மன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு பிரதோஷம் நாளில் சிவபெருமானையும் தரிசிக்கிறது மன அமைதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உதவும்னு நம்பப்படுது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவசர முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். கோவத்தை கட்டுப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியங்க. அடிக்கோடிட்டு சொல்லுவேன் நான். கோவத்தை குறைச்சிங்க அப்படின்னாவே முன்னேற்றம் தானாக வருங்க. யாரையுமே சீக்கிரத்தில் நம்பாமல் அனுபவத்தோட அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கணும். தொடர்ந்து புது திறன்களை கற்றுக்கணும். குடும்பத்தினரின் ஆலோசனையை நீங்கள் மதித்து அதையும் கேட்டுக்கணும். உங்கள் உழைப்பும் பொறுமையும் தாங்க உங்களை மிகப்பெரிய பலம். வாய்ப்பு தாமதமாக வந்தாலும் வந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உயர்ந்த நிலையை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். இவங்க அதிக மன உறுதி மிக்கவங்களாக இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனையும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கொண்டவங்க. விதவிதமான சென்ட் வகைகளை பயன்படுத்தக்கூடியவங்க. எந்த விஷயத்துலையுமே வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. பெரிய கூட்டத்துலேயும் கூட இவங்க தனித்து தெரிவாங்க. கலை இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. பேச்சு திறமையால் மற்றவங்கள கவர்ந்து இழுத்துடுவாங்க. பழங்கால பொருட்களை சேகரித்து பொக்கிஷமாக பாதுகாக்கிறதுல இவங்க விருப்பம் கொண்டவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதமாக உங்களில் பலர் அதிகமாக சந்தித்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண நெருக்கடியும் கடன் சுமையும் தாங்க. சம்பளம் வந்தாலும் அது கைக்கு நிற்கலைன்னு பலருக்கு தோணியிருக்கும். ஒரு பக்கம் குடும்ப செலவு, இன்னொரு பக்கம் மருத்துவ செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, வீட்டு செலவு, பழைய கடன் தவணைன்னு எதிர்பாராத செலவுகள்லாம் தொடர்ந்து வந்திருக்கும். சிலருக்கு இந்த மாதம் கடனை அடைச்சிடலான்னு நினச்ச நேரத்தில் திடீர்னு வேற ஒரு செலவு வந்து அந்த திட்டமே மாறி இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வராமல் இருந்திருக்கும். கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு வாடிக்கையாளர்கள் பணம் கொடுக்க தாமதம் செஞ்சுருப்பாங்க. பணப்புழக்கமே பாதிக்கப்பட்டிருக்கும். வேலை செய்கிறவங்களில் சிலருக்கு சம்பள உயர்வு தள்ளி போயிருக்கும். கூடுதல் உழைப்பு இருந்தும் கூட அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருந்திருக்கும். சிலர் நண்பர் இல்லை அப்படின்னா உறவினர்களுக்காக கடன் வாங்கி அந்த சுமையை இவங்களே சுமந்திருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவிய மனமே உங்களுக்கு ஒரு பாரமாக மாறி இருக்கும். பணம் இல்லாத காரணத்தால் சில நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. வாங்க நினச்ச பொருட்களை வாங்க முடியாமல், திட்டமிட்ட காரியங்களை செய்ய முடியாமல் ஒத்தி வச்சுருப்பீங்க. இதனால் மனசில் எப்போவுமே இந்த பண கஷ்டம் முடியுங்கிற கேள்வியும், எப்போ நிம்மதி வருங்கிற கேள்வியும் உங்களுக்கு எழுந்திருக்கலாம். அதனால் எந்த பொருளாதார நெருக்கடியும் நிரந்தரமானது இல்லைங்க. வருமானத்தை திட்டமிடுறது, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது, புது வருமான வாய்ப்புகளை தேடுறது, இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் பலருக்கு உதவியாக இருக்குங்க. உங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 மாதத்தில் நீங்கள் எதிர்கொண்ட நாட்கள்லாம் ரொம்ப எளிதானது இல்லைன்னு நிறைய பேருக்கு தோணியிருக்குங்க. வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத வேதனையை நீங்கள் சுமந்திருப்பீங்க. பல நேரங்களில் நான் யாருக்கும் எந்த தப்புமே செய்யலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி மனசில் வராமல் இருந்திருக்கவே இருக்காது. நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்ச சிலரே உங்களை புரிஞ்சுக்காமல் பேசியிருப்பாங்க. உங்கள் நல்ல எண்ணங்களை சிலர் தவறாக புரிஞ்சிருந்திருப்பாங்க. அதனால் மனசு ரொம்பவே காயமடைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல இல்லை அப்படின்னா உறவினர்கள் மத்தியில் எதிர்பாராத வார்த்தைகளால் மன கஷ்டம் வந்திருக்கும். உங்கள் திறமை இருந்தும் அதுக்கான மதிப்பு கிடைக்கலையேங்கிற உணர்வு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வாட்டியிருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனமாக நினச்சவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியே உங்கள் பலங்கிறத காலம் நிரூபிக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பெல்லாம் வந்திருக்கலாம். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் பாராட்டு குறைவாக இருந்திருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானத்தில் ஏற்ற இறக்கம், திட்டமிட்ட வேலைகள்லாம் தள்ளி போகிறது, இல்லை அப்படின்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கை கூடாமல் போகிறது, இந்த அனுபவமெல்லாம் இருந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள், பழைய கடன்கள், குடும்ப தேவைகள், இது மாதிரியான காரணமெல்லாம் பணத்தை கவனமாக செலவிட வேண்டிய நிலையை ஏற்படுத்தியிருக்கும். குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும். நீங்கள் சொல்ல நினச்சதை முழுசாக சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்திருப்பீங்க. மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை, சோர்வு, தலைவலி, இல்லை அப்படின்னா கவலை மாதிரியான உணர்வுகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். மன அமைதிக்காக ஓய்வும் சீரான வாழ்க்கை முறையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இதை மாற்ற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். கோவத்தில் யார்கிட்டையுமே கடுமையாக பேசக்கூடாது. செலவுகளை திட்டமிட்டு செய்யணும். ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளே நம்ம குடும்பம் நடத்துறதுக்கும் அவசியமான செலவுகளை செய்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனிச்சுக்கணும். குடும்பத்தாரோட மனம் திறந்து பேசணும்.
மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க. பல பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும். அடுத்ததாக ஆடி மாத கிரகநிலைப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் பொறுமையை சோதித்தாலும் அதே நேரத்தில் புது வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுது. ரொம்ப நாளாக தடப்பட்டிருந்த ஒரு வேலை மறுபடியும் நகர தொடங்க போகுது. சிலருக்கு எதிர்பாராத நபர்கள் மூலமாக உதவி கிடைக்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பும் உருவாகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த மாதத்தில் அவசர முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். குறிப்பாக பணம், சொத்து மற்றும் கூட்டு தொழில் தொடர்பான முடிவுகளில் நிதானம் ரொம்ப அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளோட கவனம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலருக்கு புது பொறுப்புகள்லாம் வரலாம். ஆரம்பத்தில் அது சுமையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நல்ல பேருக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை மாற நினைக்கிறவங்க முழுமையாக ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும். நல்ல வாய்ப்பு வந்தாலும் அவசரமாக பழைய வேலையை விட்டுறாமல் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் மெதுவான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மறுபடியும் வருவாங்க. புது ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டாளிகளோட பணம் தொடர்பான விஷயங்களில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்களை நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. வாய்மொழி ஒப்பந்தங்களை மட்டும் நீங்கள் நம்புறது பின்னாடி குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்திடுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களோட ஒப்பிடும்போது இந்த மாதத்தில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு மேம்பட போகுது. இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். பழைய கடன்களை அடைக்க திட்டமிடலாம். நீங்கள் திடீர் வருமானம் கிடைச்சாலும் முழுசையும் செலவு செய்யாமல் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. அதுதான் நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ரொம்ப நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மறுபடியும் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெரியவங்களோட ஆலோசனை மதிக்கிறது இந்த மாதத்தில் நல்ல பலனை தரும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது முன் பல முறை நீங்கள் யோசிக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய முதலீடுகளை உடனடியாக செய்யாமல் தேவையான தகவல்களை முழுமையாக சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாக நீங்கள் சுமந்த மனபாரம் இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கலாங்க. நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கருத்து மதிப்பு கிடைக்குங்க. ஆனால் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷ கோபம் பல மாதங்களாக உருவாக்கிய ஒரு நல்ல பேரை பாதிச்சிருங்க, கெட்ட பேரை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் புது முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். ஆனால் முழுமையான திட்டத்தோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்கள் குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இருந்தாலும் குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனையெல்லாம் மெதுவாக தீர வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு புது பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அது நல்ல அனுபவமாக மாறும். சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு புது வாடிக்கையாளர்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண பலன் பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வரன்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிகள்லாம் மறுபடியும் நகரும். திருமணமான தம்பதிகள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையோடு நடந்தால் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். சின்ன கருத்து வேறுபாடுகளை பெருசாக்காமல் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நல்ல பலனை தரும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதம் நம்பிக்கை தரும் காலமாக இருக்க போகுது. மருத்துவ ஆலோசனைகள்லாம் பின்பற்றுறதோடு மன அழுத்தத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க முருகப்பெருமான் இல்லை அப்படின்னா அம்பாள் வழிபாட்டில் ஈடுபடுறது மன உறுதியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போக முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு சில நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கலாம். விசா, வேலை இல்லை அப்படின்னா படிப்பு தொடர்பான தடை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் சில முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. ஆனால் ஆவணங்களை நீங்கள் பலமுறை சரி பார்த்ததுக்கு அப்புறமா அனுப்புறது ரொம்ப அவசியம். மாணவர்கள் இந்த மாதத்தில் கவன சிதறலை தவிர்க்கணும். தொடர்ந்து படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கினா நல்ல மதிப்பெண்களில் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விளைச்சல் தொடர்பாக நல்ல எதிர்பார்ப்பு இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். புது முதலீடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும். அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனையை பெறுறது ரொம்ப நல்லதுங்க.
இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் சீக்கிரத்தில் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி முழுமையாக படித்து பார்க்கணும். உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களை தொந்தரவு செஞ்ச கடன் அடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கலாம். எதிர்பாராமல் வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். நீங்கள் கொடுத்திருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகலாம். ஆனால் இந்த மாதத்தில் புதிய பெரிய கடன் வாங்குறதுல கவனமாக இருங்க. பெரிய கடனை வாங்கிடாதீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுக்கான கடன் வாங்க வேண்டாம். இந்த மாதத்தில் பணவரவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நீங்கள் நம்பி இருக்காமல் கூடுதல் வருமான வாய்ப்புகளையும் கொஞ்சம் தேடலாம். சிலருக்கு பழைய முதலீடுகளால் லாபம் கிடைக்கலாம். சிலருக்கு ஊதிய உயர்வு இல்லை அப்படின்னா கூடுதல் பொறுப்பு மூலமாக வருமானம் அதிகரிக்கலாம். பல வருஷங்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். வங்கி கடன் பதிவு ஆவணங்கள் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனால் எந்த ஆவணத்திலையுமே கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி முழுமையாக நீங்கள் சரி பார்க்கறது ரொம்ப அவசியம். நிலம் வாங்க முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். ஆனால் இடத்தினோட சட்ட ஆவணங்களை நீங்கள் முழுமையாக சரி பார்த்ததுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். புது 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அமையப்போகுது. பழைய வாகனத்தை மாற்றவும் சிலருக்கு நல்ல காலமாக இருக்கலாம். தொழிலில் பெரிய மாற்றம் உருவாக போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் அறிமுகமாவாங்க. அரசு வேலை மற்றும் தனியார் வேலை, அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு பற்றிய பேச்சுக்கள்லாம் தொடங்கலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் அவசரமாக கடன் கொடுக்கக்கூடாது. நண்பர்களோட பேச்சை மட்டும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது. கோபத்தில் வேலை மாற்ற முடிவு எடுக்காதீங்க. குடும்பத்தில் சின்ன விஷயங்களை பெரிய சண்டையாக மாற்றாதீங்க. வாகனம் ஓட்டும்போது முழு கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. காதல் வாழ்க்கை பற்றி கேட்டிங்கன்னா, காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மனம் திறந்து பேச வேண்டிய காலமாக இருக்குது. சந்தேகம் இல்லை அப்படின்னா கோபத்தோட அடிப்படையில் முடிவெடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். புதிய காதல் உறவை தொடங்க நினைக்கிறவங்க அவசரப்படாமல் அந்த நபரை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணமான தம்பதிகளுக்கு கடந்த மாதங்களில் இருந்த சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய போகுது. விட்டு கொடுத்து பேசும் மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்கள் நேர்மையான உழைப்புக்கான அங்கீகாரம் மெதுவாக கிடைக்க தொடங்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு எதிராக பேசினவங்க இல்லை அப்படின்னா தடைகளை ஏற்படுத்தினவங்களாம் இருந்திருப்பாங்க. இந்த மாதத்தில் அவங்க ஏற்படுத்திய தாக்கம் குறைய போகுது. ஆனால் பழிவாங்கும் எண்ணத்தை விட உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதுதான் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. போதுமான தூக்கம், சீரான உணவு, நடைப்பயிற்சி மற்றும் மன அமைதி இதில் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ரொம்ப நாளாக இருந்த சிறிய உடல்நலக் குறைகளை தள்ளி போடாமல் மருத்துவர்களோட ஆலோசனையை நீங்கள் பெறுறது ரொம்ப அவசியம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி வரும் குரு அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. சுலபமாக நடந்து வந்த வேலைகள் கூட இழுபறியாக போகுது. கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போனது மாதிரி உங்களுக்கு வரும் வாய்ப்புகள்லாம் தட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் அந்த நேரத்தில் நடக்காமல் கூட போகலாம். உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களும் ஆபத்து அவசரம்னு போகும்போது கையை விரிச்சிருவாங்க. குடும்பத்திலையும் எதிர்பாராத சங்கடம் நெருக்கடிகள்லாம் இருக்க போகுது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறதால செயல்களில் வேகம் கூடும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் இல்லாமல் செயல்பட்டு அதனால் சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 2 முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறையிறதால எடுக்கக்கூடிய வேலைகளில் நிதானமும் கவனமும் தேவை. மற்றவங்கள நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். புது இடம், வீடு வாங்கும் முயற்சி கூட நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் இருக்குங்கிறதால குழப்பமான நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோட நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். செஞ்சுட்டு வர தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்காமல் போகலாம். விவசாயிகளுக்கு நெருக்கடியான நிலை உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27, 30, ஆகஸ்ட் 3, 12. பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபட குறைகள்லாம் நீங்கி நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம்
நமக்கு நடக்கிறதெல்லாம் நாம் செஞ்ச பூர்வ புண்ணிய பலன்களோட விளைவுங்கிறத எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து வரீங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகலாம். மனசில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ள முயற்சி வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்கள் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புதன் ஜூலை 31 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரலாம். பொருளாதார நிலை உயருங்க. புதிய இடம் வீடு வாங்குவதற்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக மாறுவீங்க. அதனால் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். சுகஸ்தானத்தில் யோக போகக்காரகனான ராகு சஞ்சரிக்கிறதால மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும். சபலம் ஏற்படும். கலசரக்காரகன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால கையிருப்பும் கரைய ஆரம்பிக்கும். சம்பாதிச்சு சேர்த்த பணத்தை உங்களோட சந்தோஷத்துக்காக சிலர் செலவழிப்பீங்க. வீண் செலவுகளும் அதிகரிக்குங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26, 27, ஆகஸ்ட் 8, 17. பரிகாரமாக நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜூலை 31 வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். நினச்ச காரியங்கள்லாம் நடந்தேறும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். சிலருக்கு புது சொத்து சேரும். மாமனின் ஆதரவு உங்களுக்கு கூடும். ஆகஸ்ட் 2 முதல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க போகுது. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டாக போகுது. உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மனசில் இனம் புரியாத குழப்பம் பயம்ங்கிறதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் பெரியோர்களோட ஆதரவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 9 முதல் குரு அஸ்தமனத்தில் இருந்து நேர்கதியில் சஞ்சரிக்கிறதால செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது. தைரியம் தன்னம்பிக்கை கூட போகுது. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மேற்கொள்ள முயற்சிகள்லாம் வெற்றியாகும். மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளுக்கு நெருக்கடி இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்குறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23, 27, ஆகஸ்ட் 5, 9, 14. பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட சங்கடங்கள்லாம் விளக்குங்க. வாழ்க்கை வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.